திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு மிவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தான். எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமக்கு பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி நமக்கு கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மேய்களால் வணங்குகிறேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் மனதுக்கும் குருநாதர் திருக்கள் சின்ராஜய்யா அவருடைய திருவடிகளையும் மனமொழி மேய்களால் வணங்குகிறேன். பாண்டி கொடுமுடிநாதர் அஸ்ட்ரோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் முறையின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு பதிவும் தேடி எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைய மக்கள் எங்க குழம்பி போறாங்க, எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு கிளாஸ் வீடியோல இருந்து, இப்போ 60லும் காதல் வருமா அப்படிங்கிற வீடியோ இது சாதாரணமா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பாவகத்தினுடைய தன்மை என்ன இத்தனை யோசிச்சு அதுக்குன்னு ஒரு உங்களுக்கு நான் பெய்டு வீடியோ போடாம அது இலவசமா கொடுக்குறேன். ஆனா என்னமோ இலவசமா கொடுக்கறதுனால என்னமோ அது மக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு பயன்பெறணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே பொருத்தம் பார்க்கும்போது இது எப்படி நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். அப்படிங்கிறது எப்படி நம்ம ஜாதகம் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்காக கொடுத்த நல்ல விஷயங்கள் எப்பவுமே யாருக்கு போய் சேரணுமோ அங்கதான் போய் சேரும். கெட்ட விஷயமா இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லாதது நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா அது ஒண்ணுமே இல்லை. நல்ல விஷயங்கள் கேட்டா நல்லது நடக்கும் அல்லவா? அப்ப எத்தனை பேர் கேட்பீங்க? அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு மெனக்கிட்டு அந்த வீடியோ கொடுத்தோம், அது இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். பத்தி ஒண்ணும் இல்லை, கேட்கறவங்க கேளுங்க, பயனுள்ளதா போகும். இன்னைக்கு அது மாதிரி ஒரு பயனுள்ள பதிவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பெரும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தனிஷ்டா பஞ்சமி, அதாவது வீடு அடப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்தவங்களுக்கு வீடு அடப்பு. ஜாதகத்தை பற்றி சொல்லாம இன்னைக்கு இதை ஏன் சொல்றீங்க அப்படின்னா, இதுல ஒரு பெரிய ஒரு சங்கடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடு அடப்புன்னா கோயில் பக்கமே போகக்கூடாது. வீடு அடப்புங்கிறதே கர்ப்பபுராணத்துல இல்லை. இந்த நட்சத்திரத்துல வீடு அடைக்கணும் அப்படிங்கிறது கருடபுராணத்துல சொல்லப்படல, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா வீடு அடப்புங்கிறதே எதுலையுமே சொல்லல. ரெக்கார்டிங் இருக்கிறப்பா முடிச்சுட்டு போறோம். இப்ப வீடு அடப்புங்கிறதே கருடபுராணத்துல சொல்லப்படல, எந்த இடத்துலயும் சொல்லப்படல. தீட்டு விதத்தை வேணா சொல்லியிருக்காங்க. அதுல பிராமணர்களுக்கு 6 மாதமும், சத்திரியர்களுக்கு 2.5 மாதமும், வைசியர்களுக்கு 1.5 மாதமும், சூத்திரர்களுக்கு 1 மாதம் சொல்லப்பட்டு 10 நாள்லயே யாகம் பண்ணிட்டு பிராமணர்கள் கோயிலுக்கு தான் போறாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சாஸ்திரம் தெரியாதவங்க ஒரு கோயில பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்கள தான் கேட்பாங்க. கேட்கும்போது எதை வேணாலும் உளறி கொட்டி தான் பிரச்சனையே இப்படி வந்துருச்சு. வீட்டுல சாமி கும்பிடக்கூடாது, வீட்டுல சூடமே ஒரு தீபம் கூட ஏற்றக்கூடாது, பூஜை ரூம்ல தீபம் ஏற்றக்கூடாது, இதெல்லாம் விபூதி நெத்தியில் வைக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய தவறுகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. இறைவன் நம்மோடு கலந்து இருக்கின்றார் ஏகமான். உயிருக்கு உயிராய் அந்த உயிருக்குள்ளே இருக்கின்றவன் இறைவன். அதாவது கடவுளை இந்த எல்லா பக்கம் தெரிந்தாலும் அவன் எங்க இருக்கிறான்? நம்ம ஊர்ல இருக்கிறான். அவனை விலக்கி ஒருபோதும் வைக்க முடியாது. விலக்கி ஒருபோதும் வைக்க முடியாது. உள்ளம் ஒரு பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் கள்ள புலன்கள் 5 மணிவிளக்கு என்கிறார். நம்ம ஆத்மாவுக்குள்ள எம்பெருமான் நிறைந்து நிற்கிறான். நீ போய் எங்க இதுல தீட்டுன்ட்டு இறைவனை விலக்கி வைப்ப? நீ இறைவனை வணங்காம இருப்ப? யோசிச்சுப்பாரு. ஆலயம் என்பது எல்லாரும் கூடக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால ஒரு தீட்டு ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு மாசத்துக்கு அங்க போகாதீங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. 2வது,
ஒரு ஹோமங்கள்லாம் போய் வீட்டோட ஹோமங்கள்லாம் செஞ்சுட்டு அந்த அட்சதையெல்லாம் கொண்டாந்து வீட்டுல வைக்கும்போது இறந்த ஆத்மாக்கள் 4 16 நாள் இந்த 16 நாள்ல 4 நாள் ஜலத்திலையும் 4 நாள் உங்க வீட்டுக்கு நேர் ஆகாயத்திலையும் 4 நாட்கள் உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்திலையும் 4 நாட்கள் ஆகாயத்திலையும் உங்க வீட்லயும் இருக்கும். அப்போ 16 நாட்கள் உங்க வீட்டுல அந்த ஆன்மாக்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல 16 நாள் சிதார்த்தம் அப்படின்னு செஞ்சாங்க. இன்னைக்கெல்லாம் ஆவர செலவு பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குற இடத்துல பிராமணர்களை தவிர அவங்களும் 11 நாள் செஞ்சிடறாங்க. நம்ம 16 நாள் செய்யறதெல்லாம் விட்டுட்டோம். ஆனா ஒரு இறப்பு ஏற்பட்டது அப்படின்னா அந்த 16 நாளைக்கு தீட்டு கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது 16 நாளைக்கு அந்த ஆத்மாவுக்கு சாதமும் அதுல கொஞ்சம் நெய் கலந்து அந்த சாதத்தை பச்சரிசி சாதத்தில் நெய் கலந்து அதை காகத்துக்கு தின வைக்கணும். அது அந்த ஆத்மாவுக்கு உணவா போய் சேரும். அதுக்கப்புறம் நீங்க வீடு பூசிட்டு எப்பவும் போல கோயிலுக்கெல்லாம் போகலாம். அது இறைவனை வணங்காம இருக்க சொல்லி எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்படலை. இப்பதான் இறைவனை அதிகம் வணங்கணும். வீட்டுல நம்ம ஆத்மார்த்த மூர்த்தி வச்சு பூஜை பண்றீங்க. வீட்டுல ஒரு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றீங்க. ஸோ ஒரு போட்டோவாவது வச்சு பூஜை பண்றீங்க வீட்டுல. டெய்லி வந்து தீபாரத்தனை காமிச்சிட்டு அதுக்கு 2 பூ வச்சுட்டு நீங்க சாப்பிட்ற ஆகாரத்துல ஏதோ ஒன்று சாமி கொடுப்பீங்க. அப்ப அந்த பூஜை ரூம்ல இருக்கிற சாமி வந்து நீங்க வந்து பட்னி போட்டுருவீங்களா? உங்க குழந்தைய நீங்க பட்னி போட முடியுமா? அப்போ எது தீட்டு அப்படின்னா இறைவனை தொழானால் தான் தீட்டுங்கிறார். பெருமானுடைய புகழை பேசா நாளெல்லாம் பிறவா நாளே அப்படிங்கிறார். இறைவனை தொழாத நாள் தான் தீட்டு, அவனை நினைக்காத நாள் தான் தீட்டு அப்படிங்கிறார். நம்முடைய நால்வர்கள் சொல்கிறார். ஆச்சுங்களா? அப்போ அதை நாம இதையெல்லாம் யோசிக்கணும். இதையெல்லாம் யோசிக்கணும். அப்போ இறைவனிடத்திலிருந்து நம்ம எந்த இடத்துலையும் பிரிஞ்சு நிக்கிறது இல்லை. அப்போ வீட்டுல சாமி கும்பிட வேண்டாம், வீட்டுல வந்து விளக்கேற்ற வேண்டாம், வீட்டுல வந்து ஒரு விபூதி வைக்க வேண்டாம். இதெல்லாம் தவறான கருத்துக்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். அந்த வீடு அடப்பு தோஷம் அப்படிங்கிறத வந்து யாரு கடைபிடிக்கணும் அப்படின்னா தன் யார் வயிற்றில் நீ பிறந்தாயோ அவங்க அந்த பசங்க தான் கடைபிடிக்கணும். சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, பங்காளிகள் இந்த வீடு அடப்பு தோஷத்தை கடைபிடிக்க தேவையில்லை, கடைபிடிக்க கூடாது. அவங்களுக்குலாம் 16 நாள் ஆனா தீட்டு 12 நாள் ஆனாவே தீட்டு முடிஞ்சுது. அந்த 16 நாள் அந்த நாள் முடிஞ்சு தீட்டு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவங்க வாட்டுக்கு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கலாம். யாருடைய சுக்கிலம் சிரோணியத்திலிருந்து நீ ஜனித்தாயோ, யாருடைய உன்னுடைய இந்த உடம்புக்கு தந்தவங்களுடைய சுக்கில சிரோணியமோ அந்த தாய் தந்தையருக்கு மட்டும்தான் தீட்டு கடைபிடிக்கணும்னு சொல்றோம். நீ யாருக்கு வேணாலும் தீட்டு கடைபிடிக்க கூடாது. நீங்க சொத்து போய் கேஸ் போடுங்க பார்க்கலாம். எனக்கு எனக்கு வந்து பங்காளி வீட்டுல சொத்து இருக்குது, சித்தப்பா வீட்டு சொத்து எனக்கு வரணும், பெரியப்பா வீட்டு சொத்து எனக்கு வரணும், யாராவது கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் அவங்க வீட்டு தீட்டு நீங்க எடுத்து கடைபிடிக்கிறீங்க? சொல்லுங்க. எப்படியாவது கோயிலுக்கு போகாததுக்கு ஒரு சாக்கு, அப்படித்தானே? நம்முடைய குடும்பத்தை நாம பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நம்முடைய ஆன்மாவை நம்முடைய உயிருக்கு நலம் செய்யும் விஷயங்களை நாம் செஞ்சுக்கணும். அப்படி நம்ம உயிருக்கு நலம் செய்யும், நம் ஆன்மாவுக்கு நலம் செய்யும் விஷயங்கள் என்ன? எம்பெருமானுடைய திருவடியை தொழுதல் தான். கால்களால் பயனின் கரைகின்ற நுகை கோயில் கோல கோபுர கோகரண ஜூல கால்களால் பயனின். அப்போ இந்த கால்களை இறைவன் கொடுத்ததே அவனுடைய கோயிலை வளமருவதற்கு தான். இந்த ஆக்கையே இறைவனுக்கு பூமாலையும் பாமாலையும் கட்டி அவனை தொழுவதற்கு தான். அப்போ அவனுடைய தொண்டு செய்வதற்காகவே, அவனுடைய தொண்டு தான் நம்ம வாழ்க்கையில மிச்சம். நீங்க அதை தவிர்க்கிறீங்க.
இப்ப யாருடைய பேரை சொல்லி நீங்க தீட்டு கடைபிடிக்கிறீங்களோ தவறான வழியில, அந்த பாவங்கள் பூரா உங்களுக்கு வந்து சேரும். அதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கும் போய் சேரும். அந்த ஆத்மாவுக்கும் போய் சேரும். அப்ப அந்த ஆத்மா நற்கதி அடையுமா? ஒரு வீட்ல இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா, தீட்டு நடந்துருச்சு அப்படின்னா, தினமும் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல வந்து வீட்ல டெய்லியும் மாலையில திருவாசகத்த மனமுவந்து பாடுங்க. பெருமானே அந்த ஆத்மாவ என்னுடைய அவங்க தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், சகோதரரா இருக்கலாம். அந்த ஒரு உறவுகள் நல்ல நிலைக்கு இறைவனுடைய திருவடிய போய் சேரணும். அது நற்கதிய போய் சேரணும். அப்படின்னு இறைவனை பாடுங்க. இறைவனை பூஜை மனசார இறைவனை வேண்டிக்குங்க. இறைவனை வேண்டுவது மட்டுமல்ல, தான தர்மங்கள அந்த ஆத்மாவோட பெயர்ல செய்யுங்க. நல்ல வசதி உள்ளவங்க, ஓரளவு பொருட்செல்வம் உள்ளவங்க, தான தர்மங்களை ஏழைகளுக்கும், ஏழை அந்தணர்களுக்கும் செய்யுங்க. உங்களால் அந்த ஆத்மாவோட பெயரால ஏழை அந்தணர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. அந்த தான தர்மங்கள் அந்த ஆத்மாவை நற்கதிக்கு கூட்டிட்டு போகும். இங்கிருந்து யமதூதர்களால் கிடைக்கப்பட்ட இந்த ஆத்மாவை பிடிச்சு 1 வருடம் போகணும் பயணம். 1 வருட காலம் பயணம் இருக்கும். இந்த 1 வருட காலம் நீங்கள் இறை இறைவனை வேண்டுதலும், தான தர்மங்களை செய்வதாலும், இந்த ஆத்மாவின் தான தர்மங்களை செய்வதாலும், அந்த ஆத்மா அதே மாரி மாசம் மாசம் அந்த திதியில என்ன திதியில உயிர் விட்டாரோ அந்த திதியில ஒரு பச்சரிசி சாதமும் நெய்யும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு, அந்த அன்னைக்கு ஒரு 5 பிராமணருக்காவது அட்லீஸ்ட் முடியல ஒரு ஏழை பிராமணருக்காவது ஒரு அரிசி, பருப்பு, காய்கறிகள் வாங்கி கொடுங்க. பசுவுக்கு புல்லு வாங்கி கொடுங்க. அந்த அன்னைக்கு ஒரு கட்டு புல்லாவது வாங்கி கொடுங்க. பசுவுக்கு புல் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டு பசுக்கு கொண்டே போட்டு பிரயோஜனம் இல்லை. கோசாலையில பராமரிக்க முடியாத இருக்கிற அந்த பசுக்கு ஒரு கட்டாவது புல்லு வாங்கி கொடுங்க. அந்த திதியில மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். அந்த ஆத்மாவுக்கு நிறைவு செய்யும். நமக்காக நம் முன்னோர்கள் எத்தனையோ சொத்துக்களையும் அறிவையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய பெயரால நாம தர்ம காரியங்களை செய்வது சிறப்பு. அந்த ஆத்மாவுக்கு சிறப்பு கொடுக்கும். நாம் செய்த புண்ணிய செயல்கள் அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும். அதை விட்டுப்பட்டு என்ன சொல்றது, எச்ச கையால காக்க ஓட்டிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. வீட்டிலேயே கொண்டுட்டு நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் இந்த சாமிக்கு போட மாட்டேன், நான் தீட்டு நான் இப்படித்தான் இருப்பேன்னு இருக்கக்கூடாது. அப்போ ஆலய வழிபாடுகள் மிக முக்கியம். அது இந்த அடப்பு இருக்கிறவங்க நீங்க கோயிலுக்கு போகாட்டி பரவாயில்ல, வீட்லயாவது சாமி கும்பிடுங்க. நீங்க வீட்டுல தினம் சாமி கும்பிடுங்க. மனசார மனசுக்குள்ள நினைச்சு கும்பிடுங்க. மனசுக்குள்ள கடவுளை நினைச்சு கும்பிடுறதோட கஷ்டமா? தெய்வமே ஏத்தி கும்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்க பூஜை ரூம்ல நீங்க தெய்வத்தை கும்பிடலாம். 6 மாசம் நல்லா அந்த வீட்டுல நீங்க குடியிருக்கிறீங்க. அதாவது உள்ளம் ஒரு பெருங்கோயில் உன்னோட மாளிகை மாதிரி நம்ம நம்ம வீட்டுல நமக்கு சாமிக்குன்னு ஒரு பூஜை அறை வைக்கிறோம். அப்ப 6 மாசம் அவரை நீ இப்ப வெளியே போயிருப்பான்னு வெளியே தாண்டி விட்டா அந்த வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி வெளியே போயிருமாண்டா? யோசிங்க. நம்ம வீட்டுல பூஜை ரூம்ல மகாலட்சுமி அந்த விளக்குல தினமும் மகாலட்சுமி வாசம் செய்யலாம். தீபம் ஏற்றும் போதெல்லாம் மகாலட்சுமி நம்ம வீட்டுல பூஜை ரூம்ல வாசம் செய்யலாம். ஒரு துளசி மாடம் வச்சிருக்கிறோம்னா அந்த துளசி மாடத்துல மகாலட்சுமி வாசம் செய்யலாம். துளசி மாதம் வாசம் செய்யலாம். நம்ம அந்த சாப்பாடு கொடுக்கல அவங்களுக்கு ஒரு 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 சூட ஊதுபத்தியோட காட்டல அப்படின்னா அந்த அந்த தெய்வம் எங்க போகும்? அப்புறம் எப்படி திருப்பி நீங்க 6 மாசத்துக்கு அப்புறம் தெய்வத்தை கூப்பிட்டா வரும்? அதெல்லாம் நீங்க காதுக்கே போட்டுக்காது. அப்படியெல்லாம் எந்த சாஸ்திரத்திலயும் ஆதாரத்தோடு சொல்லப்படுது. இறை வழிபாடு என்பது நம்முடைய சைவம் என்ன சொல்லுதுன்னா, இறைவனை வழிபடு, சிவபெருமானை வழிபடு. அவரே பேய்கள் வாழும் காட்டில் வாழக்கூடியவர். சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொள்ளக்கூடிய பெருமாள். அந்த பேய்களை எல்லாம் காத்து நிற்கக்கூடியவர். அதுக்கெல்லாம் ஒரு ஒரு தாயாக தகப்பனாக இருந்து அதுக்கெல்லாம் அருள் கொடுக்கக்கூடியவர், நற்கதி கொடுக்கக்கூடியவர். அவருக்கு போய் என்ன தீட்டு? சிவபெருமான வழிபடுறதுக்கு தீட்டா? சாரணந்தந்தை என்பிரான் எந்தை பேரனாயிரம் கோடி அவர் பிதற்றி நின்று பிரிகளார் நாரணன் பிரமணன் தரும் சிறு கரையூரில் பாண்டி கொடுமுடி காரணா உனை நான் மறைக்கணும் சொல்லு நான் நமசிவாயுவேன். அதாவது சுவாமிய
நான் மறந்தா கூட நான் உன்னை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறாரு. எப்போ தேவர்கள் எல்லாம் வந்து உன்னை பிதற்றிட்டு அவன் வந்துட்டே சாமிகிட்ட பேச முடியாம சாமி பார்த்த உடனே என் வார்த்தையே வரலையா பிதற்றுகிறார்களாம். பிதற்றுன்னு என்ன? ஒரு ஒரு அன்பு கசியும் போது அழுகையும் பிதற்றலும் வரும். இப்ப அந்த அன்பு கசிஞ்சு பிதற்றுறாங்களா, அந்த அளவுக்கு சாமி மேல அன்புன்னு சொல்றாரு. அப்ப இந்த பெருமானை வழிபடாம இருக்க முடியுமா? மறக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ தீட்டு என்பது ஆதாரபூர்வமாக கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு மாதம். அதுல சூத்திரன், சத்திரியர், வைஷ்யன், பிராமணன் என்று வர்ணங்கள் அடிப்படையில் சொல்லப்பட்டுள்ளது. அதுக்குண்டான கிரியைகள் என்னென்ன செய்யணும்னு சொல்லப்பட்டுள்ளது. அதை முறைப்படி செய்யுங்க. ஆனா இறைவனை வழிபட வேண்டாம் என்று எந்த இடத்துலயும் சொல்லப்படல. கோயிலுக்கு போக வேண்டாம், இறைவனை வழிபட வேண்டாம், இறைவனை நினைக்க வேண்டாம் என்று எதிலுமே சொல்லப்படல. ஒரு உயிர்க்கு யார் துணை? உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ என்று சொல்கிறார். இந்த குற்றாலத்துறை கூத்தனை தவிர யார் நமக்கு உற்றார் உயிர் கொண்டு போகும் பொழுது? அப்ப அந்த உற்றாரே அவன்தான். உற்றாரை நினைக்காம ஊரை நினைச்சு என்ன பிரயோசனம்? யோசிச்சு பாருங்க. அப்போ இறை வழிபாடு நீங்கள் வீட்டில் ஒரு பூஜை ரூம்ல பூஜை ஏற்றி எம்பெருமானை மனதார உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க ஒவ்வொருத்தர் முருகனை இஷ்ட தெய்வம் வழிபடுவீங்க, ஒருத்தர் பெருமாளை வழிபடுவீங்க, ஒருத்தர் சிவனை வழிபடுவீங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனமுருகி பெருமானே நீங்க அந்த ஆத்மாவுக்கு நற்கதி கொடுங்க, நீங்க தான் எங்களுக்கு துணை என்று மனதார உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பிரார்த்தனை செய்வதற்கு தீட்டு எந்த ஒரு நாளும் இறந்த அன்று, அதாவது ஒருவர் இறந்த அன்று கூட அது தோஷம் அல்ல. அதை தோஷம் என்று நினைப்பது மகா பாவம். விபூதி வச்சுக்காம இருக்கிறது மகா பாவம். உள்ளுக்குள்ள இறைவன் குடியிருக்காருங்க. குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும். குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும். புரியுதுங்களா? வெள்ளை அடிக்கலாம் அந்த வீட்டுல என்ன இருக்கும்? நான் சொல்லல, புரிஞ்சுக்கணும். இருளடைஞ்சு கடை பாலடைந்த வீட்டுல என்ன இருக்கும்? அதுதான் இருக்கும் நமக்குள்ளே. அப்போ குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும். அப்ப அதையெல்லாம் தீட்டு என்று கருத வேண்டாம். 16 நாள் கடைபிடிங்க. இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கிறவங்க 1 மாசம் கடைபிடிங்க. அதுக்கப்புறம் ஆலய வழிபாடு தவறாம செய்யுங்க. நீங்க ஆலயங்களுக்கு ஒருத்தர் கேட்டாரு, ஐயா அப்படி நம்ம எங்க வீட்டுல 6 மாசம் அடப்பு, நான் வந்து வருஷம் வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா ஜாமான்களும் வாங்கி கொடுப்பேன், இந்த வருஷம் நான் கொடுக்கலாமா? ஐயா அப்பதான் ஏன் கொடுக்கணும்? நீ போகாட்டி பரவாயில்ல, பயமா இருக்குது, நான் எப்படி சாமிக்கு ஏதாவது தோஷம் ஆயிட்டேன்றது பயமா இருக்கு, நான் போகல அப்படின்னா கூட நீங்க போகாட்டியும் பரவாயில்ல. நீங்க போகாட்டியும் அப்பதான் இறை வழிபாடு அதிகம் செய்யணும். அப்படி ஒரு வீட்டுல தோசை இருக்கு, வீட்டுல தீட்டு இருக்கு, அடப்பு இருக்கு அப்படின்னா அந்த காலங்களில் நீங்க ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய தர்மங்களை எல்லாம் செய்யாம இருக்கக்கூடாது. அந்த காலங்கள்லாம் நீங்க வந்து இன்னும் சேர்த்து விநாயகர் பெருமானை வேண்டிட்டு கடையில உடனே காசு கொடுத்துருங்க, பொருள் அவங்க கொடுக்குறான், அந்த கோயிலுக்கு வாங்கிட்டு போறாங்க. அப்போ இறை வழிபாட்டில் தீட்டு என்று எந்த ஒரு நாளும் இல்லை. அவனை காணானாலும், அவனை பேசானாலும், அவனை நினைக்காத நாளும் தான் நமக்கு தீட்டு. அவன் புனிதங்க, அவன் நெருப்பு. நெருப்பு எந்த ஒரு அழுக்கையாவது விட்டு வைக்குமா? யோசிச்சு பாருங்க. அழுக்க பூரா பசுமாய்க்கிறோம். பெருமான் நெருப்பு, அருட்ஜோதி. அந்த அருட்ஜோதி வந்து அதுக்கு போய் என்ன தீட்டு? அப்போ இதையெல்லாம் தவிர்த்து, இது ஒரு காரணம்ட்டு நான் அந்த பங்காளி வீட்டுல தீட்டு, இந்த பங்காளி வீட்டுல தீட்டு கோயிலுக்கு போகாம இருக்கிறது, இறைவனை வழிபடாம இருக்கிறது, உங்க வீட்டுல பூஜை ரூம்ல ஒரு தீபம் ஏத்தாம இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய தீங்குகள் என்பதை புரிஞ்சுக்கணும். நீங்க பக்கத்துல யாரோ ஒருத்தர் போய் கேட்பீங்க, கேட்டா அவங்க ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டாங்க, வேத சாஸ்திரங்களும் தெரியாத அவங்க வந்து ஒரு கருத்து சொல்றாங்க இருக்கோ, அதை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? அப்போ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எம்பெருமானை மனதில் நினைத்து உருகி வழிபடுவதற்கு எந்த ஒரு தீட்டும் தடையல்ல என்பதை புரிஞ்சிட்டு
நெற்றியில விபூதி வைப்பதற்கு எந்த ஒரு தீட்டும் தடையில்லை என்பதை புரிஞ்சிட்டு, வீட்டில் ஒரு தீபம் போடுவதற்கு எந்த ஒரு தீட்டும் தடையில்லை என்பதை புரிஞ்சிட்டு, இனிமேல் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகுமறை பரமசுகம் அதனை அருள் திருவிடை மருதூரில் அருள் பெருமானே என்று சொல்வதை போல இறைவனை எக்கணமும் மறக்காமல் அவன் திருவடியை சிந்திப்பதே நமக்கும் உய்வு, நமக்கு இகத்தையும் பரத்தையும் கொடுக்கும். இகம் என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய செல்வத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தையும், பரம் என்றால் முக்தியையும் கொடுக்கும். திருவடி அடைந்த ஆத்மாக்களுக்கும் ஒரு நிறைவான இளைப்பாற்றலை கொடுக்கும் என்பதை புரிஞ்சுக்குங்க. நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய பெரியோர்களுக்கு ஒரு இளைப்பாற்றலை கொடுக்கும் என்பதை புரிந்து யாவர்க்கும் நலமாக இருக்கும் நமசிவாயத்தை நினைப்போமாக என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டிக் குழுவினரிடமே ஆர்கோ சதீஷ்குமார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்கதிக்கு ஆதுமோர் குறைவில்லாமல் அனைவரும் வாழ வேண்டும் என்று எம்பெருமானை அவனுடைய திருவடியை நினைந்து உச்சிமேல் குறித்து தலைவனது சிவாச்சி சம்பளம்.